ஆண்டவர் உங்களோடு இருப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து எபிரேயர் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 35வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தண்ணி ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான் எபிரேயருக்கு எழுதும் போது ரொம்ப அழகா இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தைரியம் என்கிற ஒன்று இருக்குமையானால் அதனாலே அவர்களுக்கு கொஞ்ச பலன் அல்ல, மிகுந்த பலன் உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்திலே அதிகமான பயப்படுத்துதல் நிறைந்த உலகம். எங்கு போனாலும் மனிதனுடைய கைகளில் இருந்து பணத்தை பறித்து கொள்வதற்காக, அவர்களை தங்களுக்கு அடிமையாய் வைப்பதற்காக, இல்லை என்றால் அவர்களுடைய காரியம் நிறைவேறுவதற்காக மனிதர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம இவங்களை பயப்படுத்தலாம். நம்ம இவங்களை பயப்படுத்திட்டோம்னா அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க, நம்ம சொல்றது எல்லாமே அவங்க கேட்டுருவாங்க, நம்ம கேட்கிற பணத்தை எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் மனிதர்களை தங்கள் கைக்குள்ளே போடுவதற்கு பயம் என்கிற ஒரு ஆயுதத்தை கையிலே எடுக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாமா? அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், காட்டிலே இருக்கிற சிங்கம் தான் அந்த காட்டிற்கு ராஜா. எவ்வளோ பெரிய மிருகம் வேணும். அந்த காட்டிலே பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம் இருக்கும். எல்லா மிருகத்தை விட மிகப்பெரிய தோற்றம் உடையது யானை. ஆனால் இந்த சிங்கங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, யானையை பார்த்தால் கூட அந்த சிங்கங்கள் பயப்படாது. அவ்வளோ பெரிய உருவம், இதை விட 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான தோற்றம் கொண்டது. இதனுடைய கண்ணினாலே பார்த்தால் கூட நிறையாது. ஆனால் அப்படிப்பட்ட பெரிய மிருகம் அதற்கு முன்பாக வந்து நின்றாலும் சிங்கம் பயந்தெல்லாம் ஓடாது, அதற்கு முன்பாக தைரியமாய் நிற்கும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக அப்படித்தான் பெரிய பயப்படுத்துகிற நிகழ்ச்சிகள் வரலாம், பயப்படுத்துகிற சக்திகள் உங்களுக்கு முன்பாய் வந்து நிற்கலாம். ஒருவேளை நேற்றைக்கு இரவு, இல்லை என்றால் முந்து நாளைக்கு, போன வாரம், போன மாதம் ஏதோ ஒரு காரியம் உங்களை ஒரு பெரிய பயத்துக்குள்ள ஆளாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் அந்த பிரச்சனைக்கு முன்பாக, அந்த சோதனைக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நில்லுங்கள். அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. உங்களுக்கு தைரியம் இருக்குமையானால் அந்த செங்கடலை நீங்கள் தாண்டுவீர்கள். உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் அந்த பெரிய பர்வதம் உங்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவிற்கு பணம் உங்களிடத்திலே இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவிற்கு மனிதர்கள் உங்களிடத்திலே இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவிற்கு சூழ்நிலை உங்களிடத்திலே இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு இருந்தாலும் தைரியன்ற ஒன்று உங்களுக்கு இருக்குமையானால் நான் நம்புகிறேன், இந்த உலகத்தை ஜெயித்து விடுவீர்கள். உங்களுக்கு வருகிற எந்த சோதனையானாலும் உங்களால ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீர்களா? கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக
நீங்கள் திருநெல்வேலி பட்டணத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு ஊழியக்காரர், இன்றைக்கு அவர் ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் திருநெல்வேலி பட்டணத்திலே ஊழியத்திற்காக அவர் கேரளாவிலிருந்து ஆண்டவர் அந்த ஊழியத்திற்காக அவரை கர்த்தர் அனுப்பிவிட்டார். அப்போ எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பட்டணத்துக்கு அவர் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போய் இறங்கினார். அங்கே ஒரு கிராமம் அவர் பார்த்தார். அந்த இடத்துல போய் ஒரு மளிகை கடையில் கேட்டார், இந்த மாதிரி ரொம்ப குறைஞ்ச வாடகையில் ஒரு 50 ரூபாய் மாதம் நான் வாடகை கொடுக்குற மாதிரி எங்கேயாவது ஒரு வராண்டா கிடைச்சா கூட பரவாயில்ல, அதில் தங்குறதற்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த மனுஷன் சொன்னார், இல்லைப்பா, இந்த மாதிரி தங்குறதற்கு இடம் எல்லாம் இங்கே எதுவும் கிடைக்காது, இங்கே எல்லாம் வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அவருடைய கடைக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. இந்த வீடு 7 வருஷமாக பூட்டி கிடக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்த ஒரு 3-4 குடும்பங்கள், எல்லா குடும்பத்திலையும் ஒரு மரணம் வந்துருச்சு. அதனால யாருமே இந்த வீட்டிற்கு குடி போகாம 7 வருஷமா இந்த வீடு பூட்டி கிடக்குது. உடனே இவர் கேட்டாராமா, அவருடைய நம்பர் எனக்கு தர முடியுமா? ஏன்பா, அவருடைய நம்பர் உனக்கு எதுக்கு? நீ சாக போறியா? இல்லை பரவாயில்ல, நம்பரை கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் இடத்துல போய் கேட்டாராமா, இந்த மாதிரி உங்கள் வீடு பூட்டப்பட்டு கிடக்குது இல்லை, அந்த வீட்டில் நான் குடியிருக்கிறதுக்கு கொஞ்சம் வாடகைக்கு தர முடியுமா? அப்போ அவர் சொன்னாராமா, நீ 3 ஆண்டுகள் 3 வருஷம் இருக்கிறதற்கு இந்த வீட்டுக்கு 1 ரூபா கூட வாடகை தர வேண்டாம். அந்த 3 வருஷமும் நீ உயிரோடு அந்த வீட்டில் இருந்துட்ட அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வாடகை வாங்கிக்கிறேன் அப்படின்னாராமா. ஆனால் கர்த்தர் கிருபையில் 3 வருடம் முடிந்தது. உடனே அவர்கிட்ட போய் கேட்டாராமா, ஐயா, 3 வருஷமா இந்த வீட்டில் குடியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது வாடகை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உடனே அந்த மனிதர் சொன்னாராமா, நீ மாதம் 100 ரூபா வாடகை கொடுப்பா, அது போதும்னாராமா. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த வீட்டிலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இன்றைக்கு 100 திருச்சபைகளுடைய தலைவராய் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு தைரியம் மட்டும் இருக்குமேயானால் அது பிசாசுனுடைய கோட்டையாகவே இருக்கலாம். அந்த இடத்திலே எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம். அந்த இடம் நிறைய பேருக்கு சாவின் இடமா இருக்கலாம். நிறைய பேர் எழும்ப முடியாத வரைக்கும் அந்த இடம் ஒரு நஷ்டத்தின் இடமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்கிற தைரியத்தோடு ஒரு தேவனுடைய பிள்ளை காலடி எடுத்து வைக்கும் போது நான் நம்புறேன், அந்த தைரியத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் அந்த இடத்திலே வாழ வைப்பார், அந்த இடத்திலே சாட்சியாய் நிறுத்துவார். அந்த இடத்திலே உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்கள் எழும்பி வந்தாலும் அந்த ஆயுதங்கள் ஒன்றுமே உன்னை சேதப்படுத்த முடியாது. மிகுந்த தைரியத்தை நம்ம ஒரு நாளும் விட்டுவிடவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் இந்த கடைசி நாட்களில் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக நிறைய பேருக்கு இருதயத்தில் தைரியம் இருந்துருச்சு. அவ்வளவு சீக்கிரமா எல்லாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த கொரோனா அப்படின்ற அந்த வியாதி வந்துச்சோ இல்லையோ, நிறைய பேருடைய தைரியம் அற்று போயிருச்சு. பாருங்க, பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், எதுக்குமே பயப்படாத மனிதர்கள் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் சிறு சிறு காரியத்துக்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உலக மக்களுக்குள்ள நிறைய பயங்கள் தொற்றி கொண்டிருக்கிறது. ஆனா நான் நம்புறேன், நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பயந்தவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் தைரியம் தாய் மேற்கொள்ளுகிறவர். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாரும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு ஒரு தைரியம் தாரும். இந்த சூழ்நிலையை நான் தாண்டுவதற்கு நீர் எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். இந்த மனிதர்களை நான் ஜெயிப்பதற்கு சத்தமா கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தருகிறார். நீங்க தான் சிஸ்டர் சோர்ந்து போனீங்க, நீங்க தான் சிஸ்டர் பயந்து போனீங்க, உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியத்தை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆராதனையின் நடுவிலே உன்னை தைரியப்படுத்தி அந்த இடத்திலே நான் உன்னை சாட்சியாய் நான் நிறுத்துவேன், அந்த இடத்திலே நான் உன்னை சாட்சியாய்
நிறுத்துவேன். அந்த வேலையை உன்னை கொண்டே நான் செய்வேன். கைகளை உயர்த்தி இயேசுவே அந்த தைரியம் இப்பொழுது உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். ஆமென். நம்மை யார் தைரியப்படுத்துகிறவர் என்றால் கர்த்தர் தைரியப்படுத்துகிற தெய்வம். எல்லாருக்கும் முன்பாகவும் நம்மை நிற்க தைரியப்படுத்துவார். கோலியாத்திற்கு முன்பாக தாவீது நின்றான். எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது தாவீது மட்டும் அவனுக்கு முன்பாக ஏன் தைரியமா நின்னான் அப்படின்னா, தாவீது சேவிக்கிற கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தைரியத்தை அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தார். சிங்கத்தினுடைய கெவியில நாங்க உங்களை போற்றுவோன்னு தானியேலை மிரட்டுகிறார்கள். ஆனால் தானியேல் அந்த காரியத்தை குறித்து பயப்படவே இல்லை. அவன் மிகவும் தைரியமா இருந்தான். ஏன் அவன் தைரியமா இருந்தான்னா, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற அவன் தேவனாகிய கர்த்தர் அவனை மிகவும் தைரியப்படுத்தினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படியே அக்கினி சூளையை 7 மடங்கு பற்றி எரிய பண்ணுகிறார் அந்த ராஜா. ஆனா அந்த அக்கினி சூளைக்கு அவர்கள் பயப்படவே இல்லை. அந்த அக்கினிக்கு முன்பாக அவர்கள் தைரியமா இருந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஆராதித்த தேவன், அவர்கள் வைராக்கியம் பாராட்டின தேவன், அந்த அக்கினி சூளைக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை தைரியமா நிற்க பண்ணினார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தானியேலை போல, இந்த தாவீதை போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல உங்க வாழ்க்கைக்கு முன்னாங்க எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் தைரியமா நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை கர்த்தர் தைரியமா நிற்க பண்ணுவார். இந்த ஆலயம் முடித்து போகும்போது, இந்த ஆராதனை முடிக்கும் போது பயப்படுகிற நிறைய பேருக்கு கர்த்தர் தைரியம் தருவார். ஒன்னு அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை அந்த இடத்துல தைரியமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தரே அந்த தைரியத்தை ஆமென் சொல்லிக் கொண்டே இருங்கள். அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அவர் தைரியப்படுத்துகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்திலே ரூத் என்கிற ஒரு மகளை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே காண்பித்து, அந்த மகளுடைய வாழ்க்கையிலே 3 விதமான தைரியம் இருந்தது. அந்த தைரியம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று. இந்த 3 விதமான தைரியமும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு பெரிய உயர்வை அடைய முடியும். எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து வருவோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகத்திலே ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாக இருக்கும்படி இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷர்களுக்கு வாழ்க்கைப்படாதிருக்கும்படி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்திலே மிக அழகாய் சொல்லி இருக்கிற ஒரு மாமியார், ஒரு மருமகளுடைய வாழ்க்கை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல மாமியாருக்கு மிக நல்ல உதாரணமானவங்க யார் அப்படின்னா இந்த நகோமி. இன்னும் நல்ல ஒரு மருமகளுக்கு மிக ஒரு ஆப்டான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா இந்த ரூத். இந்த நகோமி சொல்றாங்க, நான் வாழ்க்கை இல்லாம போனது உண்மைதான், என்னுடைய கணவனார் இறந்து போனது உண்மைதான், ஆனா எனக்கு வயசாயிருச்சு, ஆனா நீங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க, உங்களுக்கு இன்னும் வயசாகல, அதனால ஏன் கூட நீங்க வராதீங்க. நான் நம்புறேன் ஒரு மாமியார் இந்த ஊர்ல வந்து
தன்னுடைய கணவனாரை இழந்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து இப்போ இந்த ரூத்தும் ஓர்வாளும் 2 பேருமே சின்ன வயதிலே கணவனை இழந்தவர்களா இருக்கிறாங்க. இப்போ தன்னுடைய மாமியார் இடத்துல யாராவது கூட போக முடியுமா? இந்த உலகத்தினுடைய வழக்கத்தின்படி யாராவது மாமியார் கூட போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. ஆனா இந்த மருமக்கள் 2 பேரும் அவங்க மாமியாரை கட்டி பிடிச்சு அழுதாங்களாம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த நகோமி என்கிற அந்த மாமியார் ரொம்ப நல்ல மாமியாரா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இந்த திருச்சபையில இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மாமியாரும் நீங்க உங்க மருமகளுக்கு எப்படி இருக்கணும்னா, நல்ல மாமியாரா நீங்க இருக்கணும். அவங்க உங்களை கட்டி பிடிச்சி அழுகிற அளவிற்கு நீங்க அவங்க மேல பாசம் வச்சுக்கிறவங்களா இருக்கணும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாமியார் தன்னுடைய மருமகளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வாழும்படி நீங்க வீட்டுக்கு போயிருங்க, எனக்கு வாழ்க்கை போயிருச்சு, ஆனா நீங்க வாழணும். அப்போ ஒரு உண்மையான மாமியார் தன்னுடைய மருமகள் வாழணும்னு நினைக்கணும். தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய மகனோட வாழணும் அப்படின்னு நினைக்கணும். தன்னுடைய மருமகன் தன்னுடைய பிள்ளையோட வாழணும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கிற மாமியார் தான் நல்ல மாமியார். அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும், அவங்க வெளியே போட்டும், நான் வேணா குழந்தைய பார்த்துக்கவா, நான் வேணா சமைச்சு வைக்கவா, நான் வேணா வீடை கிளீன் பண்ணி வைக்கவா. உங்களுக்கு பலன் இருக்குமானா உங்க பிள்ளைகளை மாதிரி அவங்கள பார்த்து நீங்க அப்படி நேசிச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்கள மாதிரி அவங்களும் உங்களை பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாமியார் தன்னுடைய மருமகளை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ போயிருங்க, நீங்க ஏன் கூட இருக்க வேண்டாம், நான் இனி ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு வயிற்றுல குழந்தை அந்த குழந்தைய வளர்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்க முடியாது, நீங்க காத்துட்டு இருக்க முடியாது, அதனால நீங்க போய் திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்றாங்க. ஆனால் ஓர்வாள் தன்னுடைய மாமியாரை முத்தம் செய்து அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனா ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மாமியாரை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரூத்துக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. எந்த தைரியம்னா, தன்னுடைய எதிர்காலம் நன்றாகவே இருக்குன்ற ஒரு தைரியம் ரூத்துக்குள்ள அன்னைக்கே இருந்துச்சு. நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு முதலாவதாக எந்த தைரியம் வேண்டும் என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நன்றாக வைத்திருப்பார் என்கிற ஒரு தைரியம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கணும். ஆனா இந்த நிறைய பேருடைய வாழ்க்கையில எந்த தைரியம் இல்லை அப்படின்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த தைரியம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், நான் எப்படி வேலை பார்ப்பேன், நான் எப்படி சம்பாதிப்பேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய திருமண வாழ்க்கை என்ன, என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன, என் பிள்ளையை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சா கவலை, மகனுடைய எதிர்காலத்தை நினைச்சா கவலை, தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சா கவலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் தைரியம் என்ன அப்படின்னா, என் எதிர்காலம் யாவையும் என் இயேசு பார்த்து கொள்ளுவார். நான் முதிர் வயதானாலும் கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை சுமப்பார். இன்னைக்கு ஆராதனையிலே கர்த்தர் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இந்த ஆராதனை நேரத்திலே நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் எழுதுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் எழுதுகிறார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? வாலிப தம்பி தங்கச்சி யாராவது ஒருத்தர் எதிர்காலத்தை குறித்து என் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நீங்க வருத்தப்படுகிறீர்களா? நான் நம்புறேன், இல்லை இல்லை, உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க ரொம்ப தைரியமா இருங்க. உங்க எதிர்காலம் உங்க கையில இல்லை, உங்க எதிர்காலம் உங்க அம்மா அப்பா கையில இல்லை, உங்க எதிர்காலம் உங்களுடைய ஓனருடைய கையில இல்லை. உங்களுடைய எதிர்காலம் வானத்தையும் பூமியையும் உங்களுடைய எலும்புகள் முதலானவைகள் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட, பேர் சொல்லி அழைத்த, தாயின் கற்பத்தில் இருந்து உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தரிடத்திலே இருக்கிறது. அவர் நமக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்.
கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். நான் எங்க போனாலும் ஒரு பெரிய தைரியம் இருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் என் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளை நல்லா இருக்கும், சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா தான் வரும். கர்த்தர் என் பிள்ளைய நல்லா வைப்பார். அவன் வாழ்ந்திருப்பான், அவன் சுகித்திருப்பான். அவனுடைய எதிர்காலத்தில் நான் பட்ட எந்த கஷ்டமும் என் பிள்ளை பட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என் எதிர்காலத்தை, என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கர்த்தரே கரத்தில் வைக்கிறார். ஆமேன். இந்த ஜெபத்திற்கு இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடக்கலாம். பாஸ்டர் நீங்கள் சொல்றது உண்மை பாஸ்டர். நேற்றைக்கு ராத்திரி கூட என் எதிர்காலத்தை நினச்சி நான் குழம்பி போனேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பாஸ்டர் வர வர. ஏன்னா நாட்கள் தாண்ட தாண்ட நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஒன்றுமே சாதிக்கலை, நான் என்ன பண்ண போகிறேன்? இப்படியே போனால் என் எதிர்காலம் எப்படி மாறும்? இவ்வளவு காலதாமதமாச்சு, இத்தனை லேட் ஆயிடுச்சு, நான் எங்கே போய் பாஸ்டர் நிலைப்பட போகிறேன்? நான் நம்புகிறேன் கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தது 10 வருஷம் அல்ல, 10 வருஷம் காத்திருந்த அல்ல, ஒரே ராத்திரியில என் ரூத்தினுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை நிர்ணயிக்க கர்த்தரால முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதித்து கொண்டிருக்கும் போதே, நீ ஜெபித்து கொண்டிருக்கும் போதே என் தேவனாகிய கர்த்தர் 1 மணி நேரத்திலேயே உன் எதிர்காலத்தை வெற்றியாய் கர்த்தரால எழுத முடியும். கர்த்தர் நினைத்தால் உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் 1 மணி நேரத்தில் மாறும். 1 மணி நேரத்தில் மாறும், 1 மணி நேரத்தில் மாறும். ஏன்னா என் எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு நாட்களும் முன்னேறும் போது இன்னைக்கு ஒண்ணுமே கைகூடி வராதது மாதிரி உங்க கையில இருக்குது, எல்லாம் இழந்தது மாதிரி இருக்குது. ஆனா ஆண்டவரை நீங்க நம்புங்க. ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடுவேன், நான் தொடர்ந்து ஓடுவேன். நீங்க நினைச்சா ஒரே நாளில் என் எதிர்காலம் மாறி போகும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க சாட்சி சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் நமக்கு முதல் பிறக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புறேன் இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வருஷம் உங்க எதிர்காலம் எழுதப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எழுதப்படும். இதுதான் உன் ஃபியூச்சர், இதுதான் நான் உனக்கு நியமித்திருக்கிற வழி. நீ இனி எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானே உன்னை தாங்குவேன், நானே உன்னை சுமப்பேன். கர்த்தர் நம்மை எது வரைக்கும் நடத்துவாராமா? இந்த உலகத்தினுடைய முடிவு வரியந்தம் நம்மை நடத்துகிறவர். என் பெலன் குன்றி போட்டா யாரு பாஸ்டர் என்ன பாப்பா, யார் என்ன பாப்பா, என் பையன் என்ன வச்சு பாப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் பொண்ணிடத்தில் நான் போக முடியாது. ஏதோ ஒரு பெரியவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நான் இப்போ செத்துறணும் பாஸ்டர், நான் நடந்து திரியும் போதே செத்துறணும் பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் அடக்கம் பண்ணிடணும். ஏன் என்னுடைய காது கேட்க என் முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்கள் ஆயுசுக்கு முன்னாடி சாகணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசோடு உங்களை மரணம் பண்ண வைக்கணும். நான் நம்புகிறேன் உங்கள் பிள்ளை பாக்காட்டி என்ன, உங்கள் பொண்ணு பாக்காட்டி என்ன, கடைசி நேரத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். முதிர் வயதிலே உன்னை நான் தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். நான் நம்புறேன் உங்களுக்கு நினையாத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டளை இடுவார், ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். ஆண்டவர் எங்க இருந்து உங்களை அனுப்புறாரு தெரியாது, ஆனா முதிர் வயது வரைக்கும் நீங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் கரங்களை தட்டி நம்பி 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேச. கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், ஒன்று தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோம், சத்தாலை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம்பிக்கையோடு பாடுங்க,
நல்லவர், ஒருபோதும் கைவிடா, நாடும் விலகிடா. இப்ப சொல்லு, அதிசயமானவர், ஆறுதல் தருகிறா, அதிசயமானவர், ஆறுதல் தருகிறா, சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம். கரங்களை மேல தட்டி ஒன்று சேர்ந்து இந்த பாட்டை பாடும் போதே கர்த்தர் அந்த எதிர்காலத்தை நியமிக்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை துதிப்போம், தேசத்தை சூழ்ந்த. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எப்பவுமே எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். எந்த தைரியம் எனக்கு இருக்கணும்னா, என் எதிர்காலம் நல்லா தான் இருக்குன்ற ஒரு தைரியம். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாளாவது இந்த உலகத்தில் என்னை வெற்றியா வாழ வைக்காம என்னை எடுக்க மாட்டாரு. ஒரு நாளாவது உங்க பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்க்காம உங்களை கர்த்தர் எடுக்க மாட்டாரு. ஒரு நாளாவது கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எடுத்துக்க மாட்டாரு. ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாளாவது ஆண்டவர் சொந்த வீடுகளில் உங்களை குடியிருக்க பண்ணாம கர்த்தர் எடுக்க மாட்டாரு. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அதனால இனி அந்த பயத்தை சத்துரு உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க நினைக்க வேண்டியது, 15 வருடம் என் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினைச்ச யோசேப்பு எங்க என் எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். ஆனா அவனுடைய ஃபியூச்சரை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கனவு அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் பார்த்த சொப்பனம் அந்த மாதிரி, அவனுடைய வீட்டில் அவனுடைய தகப்பனார் அவனை நேசித்த விதம் அதை மாதிரி. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை, உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம், நீங்க ரொம்ப அழகானவங்க, எல்லாமே உங்களுக்கு இருந்தோம். ஆனா உங்க எதிர்காலம் இன்னைக்கு யோசேப்ப மாதிரி கேள்விக்குறியா இருக்கலாம். யோசேப்புக்கு எல்லாமே இருந்துச்சு, அப்பா நேசிக்கிறவர், பலவர்ண அங்கி, ஆனா எதிர்காலம் கேள்விக்குறி. எல்லாம் இருந்து என்ன பாஸ்டர், என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது, என் எதிர்காலம், என் பிள்ளையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. இல்லை இல்லை, ஒரு நாள் யோசேப்பை கர்த்தர் நினைத்தார். அவனுடைய 30வது வயதில் கர்த்தர் அவனை தேடி போனார். அவனை அதிகாரியாய் கர்த்தர் நிறுத்தினார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கும் அதே மாதிரி யோசேப்பை போல ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. யோசேப்பை கண்ணோக்கின கர்த்தர், நினைத்து பார்த்த கர்த்தர், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைக்கிற நாள் வரும். அன்றைக்கு உங்களுடைய எதிர்காலம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். ஓ, இத்தனை வருடங்கள் நீங்கள் காத்திருந்தது, இத்தனை வருடங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, அது கர்த்தர் காரியங்களை அப்படியே கைகூடி வர பண்ணுவா. கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைக்காக இப்ப ஜெபம் பண்ண முடிஞ்சா அந்த நிமிஷத்துல இந்த செய்தியை கேட்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளையை, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, அப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, என் பிள்ளை உமக்காக ஊழியம் செய்யணும், என் பிள்ளை உமக்காக பாடணும், என் பிள்ளை உமக்காக சாட்சியா வாழணும், என் பிள்ளை நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, என் பிள்ளை கடன் இல்லாம வாழணும், என் பிள்ளை யார் இடத்துலையும் கையேந்திர ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், அவனுடைய உயர்வை நான் பார்க்க சந்தோஷப்படணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இங்க இருந்து போகும்போதே ஒரு தைரியத்தோட போகணும். என்ன தைரியத்தோட போகணும்னா, எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு எதிர்காலம் உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு. 40வது வயசுல மோசைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தந்தாரே. ஆமென். 38 வருடமாய் வியாதியாயிருந்த ஒரு மனுஷனுக்கு, இனி எதிர்காலமே இல்லைன்னு நினைச்ச மனுஷனுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தந்தாரே. நமக்கு தரமாட்டாரா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தரமாட்டாரா? அதனால கவலைப்படுறதை விட்டுட்டு, பயப்படுறதை விட்டுட்டு கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே செய்வார். அதான் நான்லாம் நிறைய நேரத்தில் அப்படிதான் யோசிப்பேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு ஃபியூச்சர், எனக்கு எதிர்காலம்ன்ற ஒன்று இல்லை,
எங்கள் அப்பாவாலேயோ எங்கள் அம்மாவாலேயோ ஒரு எதிர்காலத்தை எனக்கு நியமிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நேரம் மொட்டை மாடியில் போய் நெடுமுழங்காலில் நின்று, வெறும் சிமெண்ட் தரையில் முழங்காலில் நின்று, ஆண்டவரே என் எதிர்காலம் நீர்தான ஆண்டவரே, என் வாழ்க்கை நீர்தான் ஆண்டவரே, எனக்கு அம்மா எனக்கு அப்பா என் வாழ்க்கையில் என்னை உயர்த்துறது எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்படியே கெஞ்சுவேன், அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே அழுவேன். பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணி இன்னைக்கு நான் நம்புகிறேன், சே யாருமே எனக்கு கொடுக்க முடியாத ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் அப்படின்னு நம்புகிறேன். ஆமேன். என் அப்பா நினச்சிருந்தா இந்த எதிர்காலத்தை எனக்கு கொடுத்துருக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? இப்படி ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க முடியுமா? உண்மையிலே முடியாதுங்க, உண்மையிலே முடியாதுங்க. கர்த்தர் எல்லா தாழ்மையோடும் சொல்கிறேன். ஒரு ஜட்ஜு ஒருத்தங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு அவங்க கால் பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுடைய செய்திகள், உங்களுடைய ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயரு, உங்கள் முழங்கால் யுத்த ப்ரேயர் எல்லாமே ரெகுலராக நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஜட்ஜு அந்த ப்ரேயரை அட்டன் பண்ணுறாரு அப்படின் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து, சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்கள் 10th ஃபெயில் அப்படின்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல அப்படின்னாரு. என்னால் நம்பவே முடியலை, நீங்கள் பயங்கரமாக பேசுகிறீங்களே, ஏன்னா நாங்கள்லாம் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய ப்ரீச்சிங் கேட்டேன், உண்மையிலே ரொம்ப பெரிய படித்தவங்க அந்த மாதிரி ஆட்கள் பெருமைக்காக இல்லை, கண்டிப்பாக அப்படி சொல்லலை, எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது, ஆனால் ஆண்டவரை புகழ்த்துறதுக்காக சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி எனக்கு தோணுச்சு, பெரிய படித்தவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி, நீங்கள் தயவுசெய்து வெளியில் 10th ஃபெயில்னு சொல்லிடாதீங்க பாஸ்டர், யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னாரு. அப்போ நான் நினச்சேன், சே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். நம்முடைய டீச்சர்களால் கூட அவங்க என்கிட்ட ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கூலில் போகும்போது நான் மோஸ்ட்லி சோசியல் சயின்ஸை தவிர வேறு எந்த பாடத்துலையுமே பாஸ் ஆனதே இல்லைங்க. சோசியல் சயின்ஸு கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் அப்படின்னா அது கதை தானே, அதை ஈஸியாக எழுதிடலாம். மற்ற எல்லாத்துலேயுமே ஃபெயில் தான். அப்போது அந்த கிளாஸ் வாத்தியார் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவார், டேய் நீ உங்கள் அப்பா கூட மாடு தாண்டா மேய்ப்பேன், நீ மாடு மேய்க்க தாண்டா போ அப்படின்னு. அப்போ இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஃப்யூச்சரை கர்த்தருக்கு வந்திருக்கிறாரு. எனக்கு எதிர்காலத்தை தந்தது மட்டும் இல்லை, என் மூலமாக என் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சன்னதிக்கே எதிர்காலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கும் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கும். உங்கள் நிமித்தமாக எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். ஆனால் நீங்கள் எதிர்காலத்துக்கு வேறு யார்கிட்டையும் போய் அண்டாதீங்க, வேறு யார்கிட்டையும் போய் சேராதீங்க. முழங்கால் படியிடுங்க, அவரே தலையெழுத்தை எழுதுவார். ஆமே. என் குடும்பத்தில் நிறைய திட்டு எப்படி வாங்கியிருக்கிறேன்னா, உன் தலையெழுத்து சரியில்லை, உன் தலையில் எழுத்து சரியில்லை, உன் தலையில் எழுதின எழுத்து சரியில்லை. ஆனால் நான் நம்புகிறேன், அந்த தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதுனார். ஆமேன். இந்த ஜெபத்தில் சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தையும், உன் பிள்ளையினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற ஒரு கர்த்தரைத்தான் ஆராதிக்கிறீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். இப்போ சந்தோஷமா பாட போறோம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, நான் ஆளுவேன் தேசத்தை. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்பிக்கையோட பாடுறீங்க? இங்க இருந்து நீங்க போகும்போது தைரியமா தான் போகணும். ஆமேன். எனக்கு கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை தருவார். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அதை பார்ப்பேன். என் பிள்ளைகள் அப்படி காண்பார்கள். ஆமேன். கரங்களை தட்டி இயேசப்பா சமூகத்தில் ஹalleluya. Praise the Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. Hallelujah. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆடும் தேசத்தை. உங்க பிள்ளைங்க கரங்களமான ஒன்று சேர்ந்து ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை இப்பொழுது திருச்சபையிலே இறங்கட்டும்.
சத்தத்தை கேட்போம் இருக்கட்டும். எதிர்காலம் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆமென். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்க எதிர்காலத்துக்காக நீங்க எங்க போகணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்திலேயே போயிருக்கணும். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எதுக்காகன்னா நல்ல எதிர்காலத்துக்காக அவ்வளவு டைம் எடுத்து படிக்க வைக்கிறோம். நான் நம்புறேன் தலையெழுத்தையே மாத்துகிற கர்த்தரிடத்துல அவ்வளோ நேரம் செலவு பண்ற மாதிரி நீங்க அவங்க பிள்ளைகளை வழி நடத்தணும். ஆமே, உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லணும், எப்பா உன் எதிர்காலம் உன் திறமையில இல்லைப்பா, யார் கையில இருக்குன்னா கர்த்தர் கையிலேயே இருக்கு. ஆமேன். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? எதிர்காலம் தருவாரா? எதிர்காலம் தருவார். நிக்கு என்கிற தேவனுடைய ஊழியர் 2 காலும் 2 கையும் இல்லாதவர், அவருக்கு என்ன எதிர்காலம்னு அவங்கள சுற்றி இருந்த டாக்டர்ஸ் சொன்னாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு ஃபியூச்சரே இல்லைங்க, இந்த பிள்ளைக்கு 2 காலும் 2 கையும் இல்லை, இந்த பிள்ளை எப்படி வளர்க்க போறீங்க? ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிக் அப்படின்ற அந்த ஊழியக்காரர், ஐயோ எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் தெரியுமா? எத்தனை 1000 ஜனங்களுக்கு அவர் சாட்சியாக நிற்கிறார் தெரியுமா? அவங்க அம்மா அப்பா பிரமிக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்து. அவருக்கு திருமணமாகி குழந்தை, இன்னைக்கு 2 குழந்தை, அழகான 2 குழந்தைங்க, அவ்வளோ பெரிய பெரிய யூனிட்ஸு, எத்தனை அனாதை இல்லங்களை அவர் நடத்திட்டு வர்றாரு. அப்போ 2 காலும் 2 கையும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்காலத்தை கொடுக்க முடியும்னா நமக்கு தர முடியாதா? உங்க பிள்ளைக்கு தர முடியாதா? சொல்லுங்க, தர முடியுமா முடியாதா? இனி கவலைப்படுவீங்களா? யாரோ ரொம்ப கவலைப்பட்டு வந்ததுனால தான் ஆண்டவர் பேசுறாரு. இல்லை, இதுவரையில் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். உங்க பிள்ளைகளை நல்லா தான் நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, உங்க பிள்ளைகளை நல்லா குடி அமர்த்துவீங்க. கர்த்தர் அதை செய்வார், அவருடைய கரம் அதை செய்து முடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். 1 ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவாள் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, என் தங்கச்சி போனா போட்டும் பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு போனா போட்டும், ஆனா நான் என் மாமியாரோட தான் போவேன், அவங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன், அவங்க ஆராதிக்கிற ஆண்டவரை நான் ஆராதிப்பேன், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களோட சேர்ந்து நானும் கஷ்டப்படுவேன்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ஆனா அந்த முடிவை பார்த்த உடனே அவங்களுடைய சகோதரி போன உடனே அந்த நகோமி சொல்றாங்க, எப்பா நீ முடிவு பண்ணது உண்மைதான், ஆனா நீ எடுத்திருக்கிற முடிவு எனக்கு என்னமோ நல்லதா தெரியல. உன் தங்கச்சியை பாரு, உன் சகோதரியை பாரு, அவ அழகா தன்னுடைய தகப்பனை தேடி போயிட்டா, அதனாலே நீயும் போயிரு, வேண்டாம், நீ என் கூட வராத, நீ என் கூட வந்தா அவ்வளவு பொழைச்சிக்க மாட்ட, எனக்கே பொழைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நீ எடுத்த முடிவு தவறானதா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றாக கவனிங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலாயிரம் தடவை நீங்க யோசிக்கலாம். அது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா, நடத்துவாரா, இதை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவெடுக்காம ஒரு காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. ஆனா நீங்க ஆண்டவருடைய அடையாளத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதற்கோ நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, அந்த முடிவில் நீங்க சாதிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, அந்த முடிவில் நீங்க தைரியமா இருக்கணும்.
அந்த முடிவில் நீங்க தைரியமா இருக்கணும். ஆனால் நீங்க எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க விடாதபடி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். நிறைய பேர் பேசுவாங்க, அவிசுவாசமா பேசுவாங்க, நம்பிக்கை குறைவா பேசுவாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் அப்படியே தோல்வியா நடக்கும். அது எதுவுமே உங்களுக்கு ஒரு புடி கிடைக்காது. அவ்வளவு கஷ்டமா இருக்கணும். இதை முடிப்பேனா முடிக்க மாட்டேனா அப்படி என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிவில் நீங்க சாதிக்கிற வரைக்கும் உங்க தைரியத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. பிரதர், நீங்க கடந்த நாட்களில் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம், பிரதர் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு காரியத்தை நீங்க துவங்கி இருக்கலாம். நீங்க நல்ல ஜெபம் பண்ணி தான் துவங்குனீங்க, நீங்க சித்தத்தோட தான் துவங்குனீங்க, நீங்க ஆசையா தான் துவங்குனீங்க. ஆனா ஒரு பெரிய நஷ்டத்தை நீங்க பார்த்தீங்க. ரொம்ப வருத்தமா உங்களுக்கு இருக்குது. இதை தொடருவேனா தொடர மாட்டேனோன்ற ஒரு பெரிய சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ எடுத்த முடிவில் நீ கடைசி வரைக்கும் என்னவாருன்னா தைரியமாய் போராடு. நீ தைரியமாய் போராடு, விசுவாசத்தோட போராடு, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து போராடு. தேவனே, நீர் எனக்கு சொன்னீர் அல்லவா, நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா, உங்களாலே முடியாதது என்ன ஆண்டவரே உண்டு, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்லவா, உங்களாலே உயர்த்த முடியாத மனிதன் உண்டா, உங்களால மாற்ற முடியாதது உண்டா? அவர் மேல நம்பிக்கை வைத்து எடுத்த முடிவில் நீங்க தைரியமா இருப்பீங்கன்னா நான் நம்புறேன், என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் உங்களை நடத்துவார். ரூத்தை நடத்தின கர்த்தர் உங்களையும் நடத்துவார். அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். சோ ரொம்ப தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா தடுமாற்றம் வந்துடவே கூடாது. தடுமாற்றம் வந்துடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி நான் சொல்றேன், அப்படித்தான் இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுத்த உடனே எல்லாமே சாதகமா முடியும்னு நினைக்காதீங்க, எல்லாமே சாதகமா வரும்னு நினைக்காதீங்க. நீங்க நடக்கிறதற்கு மாறாதான் நடக்கும், நீங்க நடக்கிறதற்கு எதிர்மறையா தான் நடக்கும். ஆனா உங்க மனசுல ஒண்ணு மட்டும் இருக்கணும், தைரியம் மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அது நடக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா போராடுவேன். ஆமேன். நம்ம இந்த திருச்சபைக்காக இந்த இடத்தை நம்ம திருச்சபை கட்டுறதற்காக வாங்கணும்னு முயற்சி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான அந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை மனிதனுடைய வார்த்தைகள். இப்ப கூட நிறைய நேரத்தில் நம்ம குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையே வருத்தப்பட்டிருக்கிறேன், அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனா தைரியத்தை மட்டும் விடவே இல்லை, தைரியத்தை மட்டும் விடவே இல்லை. ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டோம், நாங்கள் ஒரு முடிவில் இருக்கோம். எதுவாக இருந்தாலும், அதுவாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆனால் நான் நம்புறேன், கண்டிப்பாக ஒரு சொந்த இடம் உண்டு நமக்கு. கர்த்தர் வைத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாம் அடைவோம். ஏன்னா நமக்காக அல்ல, அது தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய வேலைக்காக. அப்போ எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் நம்ம தைரியமா இருக்கிறதற்கு கர்த்தர் பலன் தரணும். என்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்காக நான் வரும்போது எங்க தகப்பனாரை பார்த்த அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். இதை பாருங்கப்பா, செத்து போனா கூட செத்து போவேனே தவிர உங்கள்கிட்ட கையேந்தி நிற்க மாட்டேன். நான் இதை சவாலா வச்சுக்குங்க. என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா செய்வேன், என்னை கர்த்தர் போஷிச்சாருன்னா சாப்பிடுவேன். ஆனா உங்களிடத்துலேருந்து ₹1 வேணும்னு கண்டிப்பா நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். எத்தனையோ தோல்விகள் வந்தது, எதோ இல்லாம எல்லாம் கஷ்டப்பட்டேன். ஆனா எங்க அப்பா அம்மாட்ட நான் போய் நிக்கல. கர்த்தர் நிக்கவும் விடல. தேவைப்படும் போது வேலை செய்துதான் போய் எடுத்தேனே தவிர அவங்க நிக்கல. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிறவங்களா தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஊழியத்தை விட்டு மட்டும் எத்தனை பாடுகள் வந்த போதிலும் போகணுன்ற ஒரு மனசு மட்டும் எனக்கு வந்ததே இல்லை. அதான் இதுக்கு முன்பாக இருக்கிற திருச்சபையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆராதனை நடத்துறதுக்கு கிளம்பும் போது உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆலயம் தொடங்குனதுலேருந்து 2.5 மணி நேரம் பலிபீடத்தை 2 கையினாலையும் கட்டியா பிடிச்சிட்டு ஆராதனை நடத்தி முடித்தேன். இந்த கையை எடுத்துட்டேன்னா நான் அப்படியே கீழே விழுந்துருவேன். அவ்வளவு பலன் இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும் போது கிச்சன்ல இருந்து அந்த வெளியே வாசலுக்கு வரும்போது அப்படியே கையை வச்சு தாங்கி பிடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டு கேட்டு வாசலையா பிடிச்சி ஆலயத்துக்குள்ள நின்னேன். ஆனா அந்த பிரசங்கம் முடிச்ச உடனே சொன்னேன், யாருக்கும் தனி ஜபம் இல்லை,
நான் வந்து தனி ஜெபம் இப்போ பண்ணலை, அடுத்த வாரம் பண்ணுறேன்ட்டு அப்படியே கீழே உட்காந்தேன். ஆனால் அவ்வளவு பலவீனப்பட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஊழியத்தை விட்டு போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லைங்க. எடுத்த முடிவில் நம்ம தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ, நம்ம தெரியாமல் ஊழியத்திற்கு வந்துட்டோமோ, நம்ம போயிடலாமோ அப்படின்னுலாம் நினைக்கல. ஆனால் கரத்தை பிடித்த தெய்வம் இதுவரையிலும் நடத்தி இருக்கிறார் அல்லவா? அந்த தைரியத்தை அவரே தந்தார், இன்னும் அந்த தைரியத்தை அவரே தருவார். விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எடுத்த முடிவில் நான் தைரியமாக நிற்கணும். பிரதர், ஒரு டைம் தோற்று போகலாம். பிரதர், சிஸ்டர், ஒரு டைம் தோற்று போகலாம். 4 விசை நீ தோற்று போயலாம். இல்லை, என்னால் ஜெயிக்கவே முடியாது பாஸ்டர், என்னால் ஜெயிக்கவே முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியல. அதனால நான் இப்போ எனக்கு மனசுக்குள்ள எல்லாம் நான் எடுத்த தீர்மானத்தை விட்டுட்டேன் பாஸ்டர். என்னோட நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சு, என் தைரியம் என்னை விட்டு போயிருச்சு. நான் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வருவேன்ற தைரியம் எனக்கு இல்லை, அந்த காரியத்தில் ஜெயம் பெறுவேன்ற தைரியம் எனக்கு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகளே தைரியமா இரு, என் தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் நினைச்சாருன்னா அந்த அற்புதத்தை செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எடுத்த முடிவில் நான் தைரியமா இருக்க எனக்கு பலன் தாரு. சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நடத்துகிறவர் அவர்தானே, அழைத்தவர் அவர்தானே, முன்குறித்தவர் அவர்தானே. ஓ, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் அவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நன்மையானாலும் தீமையானாலும் எந்த பேச்சானாலும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூரண சமாதானத்துக்குள்ள நடத்துவீங்க. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். அப்போ ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்ணணுமாமா? சத்தமா சொல்லுங்க. உறுதின்றதை விட தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சிலருக்கு செஞ்சிருவோம், கண்டிப்பா இதை விட்டு மாறக்கூடாதுன்னு இருக்காது. ஆனா என்ன இருக்காதுன்னா, தோற்றுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் பேசுறாரு, இந்த ரூத்தை காண்பித்து பேசுறாரு. ஒரு முடிவு எடுத்தாங்க, முடிவு எடுத்து முடிச்ச உடனே நெகட்டிவ் தாட் வருது. மாமியார் சொல்றாங்க, ஏமா இந்த மாதிரி இந்த வேலை உனக்கு எதுக்குமா, வேண்டாமா, விட்டுருமா, உன் தங்கச்சி போயிட்டால, நீயும் போயிருமா, என்னை நம்பி நீ வராதம்மா, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதம்மா, உன் எதிர்காலத்தை கெடுத்துக்காதம்மா. இல்லை, என் முடிவில் நான் என்னவா இருக்கேன்னா, சொல்லுங்க, தைரியமா இருக்கேன். போலாம், பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமே, யார் பேசுவாங்கன்னு தான் பார்க்கலாமே, என்ன சூழ்நிலை வருதுன்னு பார்க்கலாமே. இங்கேருந்து இந்த சத்தத்தை கேட்டு ஆலயத்தை முடிச்சுட்டு போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? ஒரு தைரியத்தோட போகணும். சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அவருக்கு மிஞ்சி என்ன பிரதர் வந்துட போகுது, அவருக்கு மிஞ்சி என்ன சிஸ்டர் வந்துட போகுது. ஆமோதிக்கிறீர்களா? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஆண்டவரை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது, என் கூட வேலை பார்க்குற ஒரு சகோதரி உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு 1000 ரூபாய் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்கள் ஊழியத்துக்காக, உங்கள் சர்ச்சு கட்டுறதுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். நான் அனுப்பிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அனுப்பிட்டு 3 நாளில் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க. இப்போ ஸ்டாலின் இந்த லோன் தள்ளுபடி பண்ணியிருக்காருல, நகைக்கடன் 86,000 ரூபாய் அவங்க நகை தள்ளுபடி கிடச்சிச்சாங்க, 86,000. அப்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்திருக்குங்க, ரொம்ப விசுவாசம் வந்திருக்குது, நான் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுறேன். நான் சொன்னேன், பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் செய்கிற ஆண்டவர் அவரையே நாடி தேடி வந்த உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாரா? கையை உயர்த்தி சொல்லுங்க, நிச்சயம் செய்யும். எனக்கு தைரியத்தை நீங்க தான் ஆண்டவரை தரணும். என் பிள்ளைய நினைச்சா அடிக்கடி நான் பயப்படுறேன், எனக்கு எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தைரியமே இல்லைப்பா. ஒரு காலத்தில் நான் பெரிய முடிவுகள் எல்லாம் எடுத்தேன், அன்னைக்கு நான் ரொம்ப பலனா இருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்லை பாஸ்டர். நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் எனக்காக தான் கர்த்தர் பேசுறாரு, எனக்காக மட்டும்தான் ஆண்டவரே பேசுறாரு. எடுத்த முடிவில் என்னால் தைரியமா இருக்க முடியல பாஸ்டர், என்னால் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கடைசி வரையிலும் இந்த பேரையே வாங்கிடுவேனோ, என் தலைமையில இப்படிப்பட்ட ஒரு பேரே நிலைச்சிருமோ,
நான் இப்படியே ஒதுக்கி விட்டப்பட்ட ஒரு மனுஷனாவே மாறிடுவானோ என்னென்னமோலாம் எனக்கு தோணுது பாஸ்டர். தீர்மானம் எடுத்து தோற்று போயிடுறேன். இல்லை இல்லை இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நான் உங்களை நம்புறேன். இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபனேசர் அவர் தாமே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வா. எபனேசர் அவர் தாமே. எபனேசர் அவர் தாமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க காலத்தும் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க காலத்தும் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. பாடுகள் சகித்தான் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். சேர்ந்து பாடுவோமா? பாடுகள் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகளே கண்ணீர் ஏன் மகளே கண்ணீர் ஏன் மகளே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை எதில் ரொம்ப தைரியமாக இருக்கணும். இந்த ரூத்தின் சரித்திரம் நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திரம் 2வது அதிகாரத்தில் 2வது 3வது. மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். போது நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த நகோமி ரூத் 2 பேரும் அந்த தேசத்தை விட்டு மோவாவை விட்டு பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க சொல்லும்போது இந்த நகோமி சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுடைய வீடுகள் எல்லாம் பாழடிக்கப்பட்டு கிடக்கிறது. அவங்களுடைய வசதியோ அவங்களுக்கு வருமானமோ சாப்பாட்டுக்கோ எந்த வழியுமே இல்லை. அந்த ஊரை தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு சொன்னா நகோமிக்கு தான் அந்த ஊரை தெரியும். எந்த ஊரில் போனால் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிச்சை எடுக்கலானோ இல்லைன்னா மற்றவங்களத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தான் தெரியும். ரூத்துக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் அங்கேருந்து கிளம்பும் போதே ரூத் ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூட வர்றேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்கல்ல. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்கல்ல.
அப்போ நான் என்ன நம்புறேன், நம்பர் 3, மூன்றாவதாக அவர்களுடைய பாடுகளில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, பாடுகளை தைரியமாக எதிர்கொண்டார்கள். பாடுதான் அந்த இடத்துல அவங்க பயப்படல. ஐயோ நான் ஊரை விட்டு போறேன், இந்த இடத்துல வாய்க்குமா வாய்க்காதா, அவங்க என்னை திட்டுவாங்களா, சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அத்தனை மனதுக்குள்ள எண்ணங்கள் இருந்தாலும் அவங்க இருதயம் ஒன்று மட்டும் சொல்லுது, நீ பாடுபடுவதற்கென்று நீ முன்குறிச்சு காலடி எடுத்து வச்சுட்ட, நீ அதில் என்னவா இரு அப்படின்னா தைரியமா இரு, அது உன்னை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒருவேளை உங்களை பாடுகளின் பாதையில் நடத்தலாம். ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, அந்த பாடுகளில் நீங்கள் என்னவா இருக்கணுமாமா? சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, பாடுகளில் தைரியமாக இருங்க, பாடுகளில் பயப்படாதீங்க, இந்த பாடுகள் உங்களை வேதனைப்படுத்திடும்னு நினைக்காதீங்க, தைரியமாக இருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மூன்றாவது இருக்க வேண்டிய மிகப்பெரிய தைரியம் என்ன அப்படின்னா, உங்கள் பாடுகளில் என்னவா இருக்கணும்னு, நீங்கள் உங்கள் பாடுகளை எப்படி மேற்கொள்ளணும், உங்கள் பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்ளணும், நான் சொல்கிறேன் தைரியமாக. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக போங்க சிஸ்டர், உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை ஒன்றும் பண்ணாது. அந்த பாடுகளுக்குள்ள நீங்கள் தைரியமாக காலடி எடுத்து வச்சிருங்க, அவ்வளோதான். எத்தனையோ பேர் இதில் தோற்று போயிட்டாங்களே, எத்தனையோ பேர் தோற்று போகலாம், ஆனால் உங்களோட இருக்கிற கர்த்தர் உங்களில் ஒரு சேதம் கூட இல்லாதபடி மறுபடியும் நீங்கள் எப்படி போனீங்களோ அதை விட புதுமையாக்கப்பட்டுத்தான் வருவீங்களே தவிர அதை விட இழந்து போய் வரவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். 9 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கும்போது, என் உடம்புல அவ்வளவு பலவீனங்கள் வரும்போது, அந்த பாடுகளுக்குள் வழியாய் போகும்போது எனக்குள்ள நிறைய பயங்கள் இருந்துச்சு. இவ்வளோ பலவீனம் இந்த வயசில் நம்ம படுறோமே, இந்த வயசில் இவ்வளோ பெரிய பலவீனமா அப்படின்னு அடிக்கடி நான் நினைப்பேன். ஆனால் உண்மையிலே நான் ரொம்ப பலனானது என்னென்னா, அந்த 9 மாதத்தில் தான். அந்த 9 மாதத்தில் நிறைய ஊட்டச்சத்து என் வாழ்க்கையில் சின்ன வயசில் கிடைக்காத எல்லா ஊட்டச்சத்தும் அப்போ கிடச்சிருச்சு. அப்போ அந்த பலம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அதனால் பாடுகள் பாதையில் நீங்கள் போகிறது உங்கள் வாழ்க்கையினுடைய அழிவல்ல, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. காலையில் 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவதாக எதில் நீங்கள் தைரியமாக இருக்கணும்னா, உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் தைரியத்தோடு இருங்க, நமக்கு எதிர்காலம் உண்டு. நம்பர் 2, இரண்டாவதாக எதில் நம்ம தைரியமாக இருக்கணும்னா, நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். நீங்கள் அந்த இடத்துல என்னவா இருங்கன்னா தைரியமாக நீங்கள் மேற்கொள்ளுங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வழி வாசல்களை திறப்பார். அந்த எதிர்காலத்தை அமைத்து தருகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க வேண்டியது எங்கே அப்படின்னா, உங்கள் பாடுகளில் நீங்கள் என்னவா இருக்கணும்னா தைரியமாக போகணும், தைரியமாக போகணும். நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி வருவேன். ஆபிரகாம் சொல்கிறான், பாடுகளுக்குள்ளே போகும்போது சொல்கிறான், அந்த வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறேன், நான் திரும்பி வருவேன். நீங்கள் எல்லாரும் எப்படி சொல்லணும் சொல்லுங்கள்? நான் திரும்பி வந்தால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் திரும்பி, சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்கிறீங்களா? திரும்பி வருவாய். எவ்வளோ அக்னிக்குள்ளே போனாலும், அதான் ராஜா சொல்கிறாரு, 7 மடங்கு அக்னியை ஏற்றி விடுப்பான். அவன் அப்போ அவன் திரும்பி வரமாட்டான். அதான் அவர்களை கட்டி கொண்டு போய் போனவங்க அவங்க கரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ திரும்பி வந்தாங்களா? திரும்பி வந்தாங்களா? நான் நம்புகிறேன். அவர்களோடு இருக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சிஸ்டர், பிரதர், நீங்கள் எவ்வளோ பெரிய அக்னி சூளைக்குள்ளே போனாலும் நீங்கள் திரும்பி வருவீங்க. நீங்கள் சிங்க கெபிக்குள்ளே போனால் திரும்பி வருவீங்க. பொல்லாத மனுஷனுடைய கைக்குள்ளே போனால் திரும்பி வருவீங்க. மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் இருந்தால் கூட அங்கிருந்து கூட நீங்கள் திரும்பி வருவீங்க. ஏன்னா உங்களை காக்கவும் உங்களை மீட்டு கொள்ளவும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார். இதிலிருந்து நீங்கள் வெற்றியாய் திரும்பி வருவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அதில் அழிஞ்சு போக மாட்டீங்க, அதில் நிர்மூலமாக மாட்டீங்க. உங்களை உள்ள அனுப்பும் போது நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க திரும்பி வரமாட்டாங்க, சிங்க கெபிலேருந்து இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அக்னி சூளையிலேருந்து இவங்க திரும்பி வரமாட்டாங்கன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சோதனைக்குள்ளேருந்து யோபு திரும்பி வரமாட்டான்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் சேவிக்கிற ஆண்டவர், அவர்கள் வணங்குகிற கர்த்தர் அவர்களை திரும்பி கொண்டு வந்தார், சாட்சியாய் கொண்டு வந்தார். அந்த அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை, சிங்கம் சேதப்படுத்தவில்லை, அந்த வியாதி சேதப்படுத்தவில்லை. அதே ஆண்டவரைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மை கைவிட போவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் திரும்பி வருவேன். எவ்வளோ பெரிய நல்ல தைரியமா, சத்தமா தைரியமா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீ திரும்பி வருவ ஆண்டவருடைய பிள்ளையே. இந்த பிஸ்னஸினுடைய தோல்வியிலிருந்து நீ திரும்பி வருவ, இந்த பாவ பழக்கத்திலிருந்து நீ திரும்பி வருவ. ஆண்டவர் திரும்ப உன்னை மீட்டெடுப்பார். கர்த்தர் மீட்டெடுத்து உன்னை சாட்சியா நிறுத்துவார். நீ இழந்து போன எல்லா கிருபையும் உன் தலை மேல ஆண்டவர் வைப்பார். உன் அபிஷேகத்தை ஆண்டவர் திரும்ப தலை மேல வைப்பார். உன் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை நிறுத்துவார், சாட்சியா நிறுத்துவார். அன்னைக்கு மகிமை திரும்பி வரும், அபிஷேகம் திரும்பி வரும், நீ இழந்து போன சகலம் உன்னிடத்தில் திரும்பி வரும். அன்றைக்கு ராஜாக்கள் பயப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புற ஆண்டவரே, கையை உயர்த்தி நம்புற ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் சத்தமாய், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வாலிப வயசுல நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். தாவீது போன இடத்துல எல்லாம் காப்பாத்தினாரே, நீ போன இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? உங்க மகனை குறிச்சு கவலை, மகளை குறிச்சு கவலையா இருக்கிற தகப்பனார் தாயே, உன் பிள்ளை அந்த சோதனை முடிச்சு கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார். அந்த வியாதி படுக்கையிலிருந்து அவனை திரும்பி கொண்டு வருவார். அந்த பிள்ளை அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் திரும்பி கொண்டு வருவார். உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும், கண்கள் காணும். அவர் நல்லவர் அல்லவா? அவர் கூட இருக்கிறவர், கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மறக்க மாட்டீங்க தானே? 3 காரியத்தில் நம்ம தைரியமா இருக்க போறோம். சொல்லுங்க. நம்பர் 1, என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட போவதில்லை. நான் எப்படி இருப்பேன்னா தைரியமா இருப்பேன். நான் எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஒரு 10 டைம் சொல்லுங்க, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. கர்த்தர் எனக்கு ஒரு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைக்க போறாரு. ஸோ ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நான் எதில் தைரியமா இருப்பேன் அப்படின்னா, எடுத்த தீர்மானத்தில் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் அதற்காக மனுஷனுக்காக நான் மாற மாட்டேன். எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும் நான் மாற மாட்டேன். நீங்க ஆண்டவரை தேட தேட உங்களுக்கு சோதனை வரலாம் பிரதர், ஆனா நம்பிக்கையை விட்டுறாதீங்க. நீங்க எடுத்த முடிவை விட்டுறாதீங்க. பிசாசு உங்களை சோதிப்பான், உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லி உங்களை அதிலிருந்து இழுக்க பார்ப்பான். ஆனா நீங்க ஜெயிச்சிடணும். நீங்க எடுத்த முடிவில் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. அவன் வெட்கப்பட்டு போவான், பிசாசு வெட்கப்பட்டு போவான். நம்பர் 3, மூணாவது எதுல தைரியமா இருக்கணும்னா, நீங்க பாடுகளுக்குள்ள போகும்போது பயந்துட்டே போகக்கூடாது. சொல்லுங்க, பாடுகளுக்குள்ள போகும்போது எப்படி போகக்கூடாது? பயந்துட்டே போகக்கூடாது. எப்படி போகணும்னா தைரியமா போகணும், தைரியமா போகணும். நான் திரும்பி வருவேன். எப்படி சொல்லிட்டு வரணும்? நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். போறது எதுக்கு? ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு. ஆனா கீழே நிக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்றாரு? திரும்பி வருவோம். அத்தாங்க ஃபெய்த்து, அத்தான் ஃபெய்த்து. நீங்க அப்படிதான் சொல்லிட்டு போகணும். எங்க போனாலும் திரும்பி வருவான்ப்பா இதுல இருந்து. ஆனா வரும்போது சும்மா வரமாட்டேன், சுத்த பொண்ணா வருவேன், சுத்த பொண்ணா வருவேன். இந்த பிரச்சனையிலிருந்து திரும்பி வரும்போது சாட்சியா வருவேன் நானு. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்து முடிக்க போறோம். எல்லாரும் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், என்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாரு. எனக்கு தைரியம் கொடுக்கிற நல்ல கர்த்தர்,
என்னுடைய தைரியத்தை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். சேர்ந்து இந்த பாடலை எல்லாரும் பாடி ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஹalleluya. thank you jesus. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடுவோம். நீங்க கரங்களை தட்டுற சத்தம் வானபரிந்த எட்டணும். ஆமென். அப்படிதான். ஹalleluya. oh hallelujah. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் இருந்து பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்து. இப்ப கரங்களை மேல தட்டி அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே. இந்த பாட்டை பாடும்போது அந்த அபிஷேகம், அந்த வல்லமை உங்களை பற்றி பிடிக்கட்டும். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் வெள்ளம் வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சொல்லு. எதிரிகள் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை திரும்ப திரும்ப அவரே, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபி நம்பிக்கை தைரியத்தோட பாடு, தைரியத்தோட பாடு. பாட பாட அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கட்டும், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கட்டும். காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே இருந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய். கரங்களை மேல தட்டி அவரே, அவரே. அக்கினி அக்கினி அக்கினி. சத்துருடைய கட்டுகளை முறிக்கிற அக்கினி, பலவீனங்களை முறிக்கிற அக்கினி, எதிராக எழுப்புகிற வல்லமைகளை தகர்த்தறிகிற தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய மகிமை. ஒவ்வொருவர் மேல் அக்கினியாய் மழையாய், அக்கினியாய் மழையாய் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டார். ஹalleluya. நிறைவு நிறைவு ஒவ்வொரு பேர் மேல நிறைவு, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நிறைவு. அக்கினி 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 அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. கரங்களை தட்டி உற்சாகமாய் எஸ் எஸ் எஸ். இன்னும் பல தூரம் ஓடக்கூடிய மகிமை. ஓ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற போல, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறது போல கரங்களை தட்டி சின்ன பிள்ளைகள் கூட ஏசப்பாட்ட என்னை அபிஷேகியும். அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
கேவியோ சூளை நேருப்போ இயேசு என்னை அவரே என்னை காண்பவர் அவரே இயேசுவே தோத்தாலம் ஓ அவரே ஜீசஸ் என்னை காப்பவர் சிங்கி கேவியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சிங்கி கேவியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்து கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் அவரே என்னை காப்பாற்றுவார் ஹல்லேலூயா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.